1998 இருந்து 2014 வரை தூய்மை பணியாளரா தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன். இந்த தர்மஸ்தாலா அப்படின்னு சொல்றது ஒரு 4000 மனிதர்கள் வந்து செல்லக்கூடிய 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு இடம். இதுல நிறைய மனிதர்கள் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கோவில் இருப்பதா சொல்றாங்க. பட் அஃபிதாவித்தின் அடிப்படையில் அது ஜெயின் டெம்பிள் இல்லாட்டி ஜெயின் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு மடம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தூய்மை பணியாளரா வேலை செய்யக்கூடிய இந்த நபர் நிறைய பிணங்களை நான் புதைத்திருக்கிறேன், நிறைய பிணங்களை நான் எரித்திருக்கிறேன். அதுல குழந்தைகள், பள்ளி மாணவிகள், அவங்களுடைய இன்னர்வேர் இல்லாம நிறைய பள்ளி மாணவிகளை நான் இங்க புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெண்களை புதைக்கும் போது அவங்களுடைய உடலில் காயங்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பா பெண்ணுறுப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை வைத்து அவங்க வன்புணர்வு செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் கொஞ்சம் நாட்களாக இங்கிருந்து வர்ற பிணங்களா இருக்காது. யாராவது சூசைட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நேத்ராவதி ஆறுல அடித்து வரப்பட்டிருக்கக்கூடிய உடலா இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பினேன். அப்படி நம்பின கொஞ்சம் நாட்கள் இந்த மாதிரியான பிணங்களை பிதைக்கும் போது எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இருந்தது. நாளடைவு போக போக தான் நிறைய பெண்கள், நிறைய மாணவிகள் காணாமல் போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதே நேரத்துல இங்கே பிணங்கள் புதைக்கப்படுகிறது, நாமே நம்ம கையால நிறைய பிணங்களை புதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எனக்குள்ள வர ஆரம்பிக்குது.